ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஷேர் மார்க்கெட் சேனல் ஆரம்பித்தேன், ஆனால் பேசிக்ஸில் எதுவுமே போடாமல் நீ பாட்டுக்கு எல்லாமும் உளறிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஆனால் நம்ம பசங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னதுக்காண்டி பண்ணியிருப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருக்குமே இன்வெஸ்டிங் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அதனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதனால் எனக்கு பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக்ஸாக இறங்கி மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் என்னெல்லாம் தேவையோ ரொம்ப முக்கியமான இதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஐடியா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்னு என்னென்ன, மக்கள்கிட்டருந்து காசு வாங்கி பிஸ்னஸை பெருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியும். ஆனால் அது எங்கே பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்க, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். நம்ம சேனல் நேம் வச்சுக்கலாம், டிஓடின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். அந்த கம்பெனியோட ஒர்த் வந்து 1 கோடி. நீ பார்த்த 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி ஒர்த்தான கம்பெனி. ஆனால் அதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சா ஒரு 2 கோடி அளவுக்கு ஒர்த்தான கம்பெனியை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட 1 கோடிக்கு காசு கிடையாது. ஆனால் அப்போ தான் நம்ம செபி கிட்ட போகிறேன். நான் செபின்னா யாருன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நான் வந்து அவங்கக்கிட்ட போய் என் கம்பெனியை பற்றி சொல்லுவேங்க. எங்கள் கம்பெனி வேறு லெவலில் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்குது இத்தனை வருஷமாக. இப்போ கொஞ்சம் காசு இல்லாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சோன்னா இன்னும் பயங்கரமாக பெரிய லெவலில் இந்த கம்பெனி வளரும். வளர்ந்த நாட்டு மக்களுக்கு, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே பயனடைவாங்க. நீங்கள் மக்கள்கிட்டருந்து கொஞ்சம் ஒரு 1 கோடி மட்டும் வாங்கி தாங்கலாம், அப்புறம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பேன் செபிட்ட போய். அவங்க நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஓகே நான் மட்டும்தான் காசு வாங்க முடியும். இந்த மக்கள்கிட்டருந்து காசு வாங்குற ப்ராசஸ் பேர் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். முதல்ல பப்ளிக்டிருந்து காசு வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, வாவ் சூப்பர்டா, பயங்கரமாக பண்ணியிருக்க, பரவாயில்ல, உன்ட்ட 1 கோடி ரூபா உன்ட்ட கொடுத்தா தப்பு இல்லை, பயங்கரமாக கொண்டு வந்துடுவேன் கம்பெனி, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களும் நினச்சி கொடுத்தனா, அப்ரூவல் கொடுத்தனா மக்கள்கிட்டருந்து வாங்கி தருவாங்க. ஸோ 1 கோடி ரூபா வேணும். கம்பெனியை 1 லட்சம் ஷேர்ஸாக பிரிப்பேங்க. 1 கோடி டிவைட் பை 1 லட்சம் எவ்வளோ, 100. அப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லிஸ்டிங் டேன்னு ஒன்று இருக்குங்க. லிஸ்டிங் டேனா என்றைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கம்பெனி வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. அன்றைக்கி வந்து நம்ம 100 ரூபாய்க்கு டிசைட் பண்ணி வச்சுருக்கோமோ, அன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு தான் ஆரம்பிக்கும், இல்லை 90 ரூபா 80 ரூபாயில் கூட ஆரம்பிக்கலாம். நம்ம கம்பெனிக்கு நல்ல டிமாண்ட் இருந்ததுன்னா 110 120 கூட ஆரம்பிக்கலாம். நம்ம செபிட்ட அப்ரூவல் கேட்டதுலேருந்து லிஸ்ட் ஆகிற நாளுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குங்க. அந்த கேப்பில் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் சில பேர் இது இல்லீகலுங்கிறாங்க, லீகலுங்கிறாங்க. எனக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சரியாக தெரியல. கிரே மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அங்கே ஆல்ரெடி நம்மளோட ஷேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கம்பெனி பயங்கரமாக வரும் அப்படின்னு நினச்சினா அங்கே ஆல்ரெடி அந்த கிரே மார்க்கெட்லேயே நம்மளோட ஷேர்லாம் ட்ரேட் ஆக ஆரம்பித்து 110 120 போய்ட்டுருக்கும். இல்லை இது ஒரு மொக்க கம்பெனி அப்படின்னு நினச்சினா யாரும் அங்கே வாங்காமல் இருந்ததுன்னா 90 80 கூட போயிடும். ஸோ லிஸ்டார் அன்றைக்கி 100 ரூபாயில் ஆரம்பிக்கும், இல்லை 90 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், 110 ஆரம்பிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் கரெக்டாக 10 ரூபா அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. சரிங்க, நம்ம கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, லிஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதோட ஷேர்ஸ் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு முதல்ல டவுட் வரும். இந்தியாவில் மொத்தம் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குங்க. முன்னாடி ஏகப்பட்டு இருந்துச்சு, 5-6 இருந்துச்சு. ஆனால் இப்போது 2 தாங்க இருக்குது. எல்லாம் போய் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சின்னு ஒன்று, பிஎஸ்சின்னு ஒன்று, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 2மே பாம்பேயில் தான் இருக்குது. 20 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுங்க ஷேர் வாங்குற ப்ராசஸ்லாம். அப்போலாம் நம்ம டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் தான் போய் வாங்கணும் நம்ம. ஆனால் அப்படிலாம் போக முடியாதுல்ல. இங்கே உள்ள ஒரு புரோக்கர்கிட்ட நம்ம சொல்லணும். அந்த புரோக்கர் வந்து நம்மளுக்காண்டி ஃபோன் பண்ணி அங்கே புக் பண்ணி வைப்பான் நம்மளுக்காண்டி ஷேரு. அப்புறம் அவங்க நம்ம இவன் வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம பேரில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து வர்றதுக்கே 1-1.5 மாதம் மேலே ஆயிரும். அப்புறம் செல்லிங் ப்ராசஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக மாறிடுச்சு. உங்களுக்கே தெரியும், எல்லாமே 1 செகண்டில் வாங்கி விற்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லைனாலும் ஆனால் டிமேட் அக்கௌண்ட் இப்படிங்கிற ஒரு டேர்மை கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது சொல்லி எப்படியோ டிவிலையோ நியூஸ்லையோ இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ இல்லை எங்கேருந்தாலும் இந்த ஒரு டேர்மை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிமேட் அக்கௌண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க, டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வாங்கினாலாம் சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னல, 1.5 மாதம் கழிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வரும்னு சொன்னல, அதான் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியுதா, அது வந்து மெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம்.
மெட்டீரியலைஸ்ட் ஃபார்மில் ஒரு ஷேரை நம்ம வச்சுருக்கோன்னு ஒரு ப்ரூஃபு. ஆனால் இப்போ அந்த மெட்டீரியல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதனால தான் டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஷேர்ஸை ஷேர்ஸை அதாவது நம்ம கம்ப்யூட்டர்லேயே நெட்லேயே வாங்கி விற்கிற ஷேர்ஸை டிமெட்டீரியலைஸ்ட் ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு அக்கௌண்ட்டு தான் டிமேட் அக்கௌண்ட். இந்த என்எஸ்சிங்கிறதுல அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1649 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பிஎஸ்சியில் 5242 கம்பெனிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. என்எஸ்சி தான் இப்போ ரீசெண்டாக 1992 கண்டுபிடிச்சது. ஆனால் பிஎஸ்சி வந்து 1875 கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எவனோ இங்கிலீஷ்காரன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அப்போ இருந்தே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்எஸ்சி தான் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. என்எஸ்சி தான் இப்போ பெருசு. 1992 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பிஎஸ்சிலையும் இருக்குங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ இங்கே உள்ளது இங்கே இருக்காது, இங்கே உள்ளது இங்கே இருக்காதுன்னு இல்லை, ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதும் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தேன்னா உங்களுக்கு தெரியுங்க. நம்ம அம்மா அப்பாலாம் நியூஸ் பார்க்கும்போது அந்த காலத்தில் சன் டிவியில் 8 to 8 நியூஸ் போடுவான். அப்போ அந்த நியூஸ் முடிஞ்சு எப்பண்டா படம் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆர்வமோடு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ கடைசியாக அந்த 8:30க்கு முடிகிறப்ப நியூஸ் முடிகிறப்ப கடைசியாக போடுறது தான் பங்குச்சந்தை நியூஸ்ன்னு போடுவான். அங்கே நிஃப்டி சென்செக்ஸ் இன்னைக்கு இவ்வளோ ஏறிச்சு இவ்வளோ இறங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல. அந்த நிஃப்டியும் சென்செக்ஸும் தாங்க இந்தியன் மார்க்கெட் இண்டெக்ஸும்பாங்க. ப்ளூரல்னால் இண்டைசஸ். ஸோ நிஃப்டி ஒரு இண்டெக்ஸ், சென்செக்ஸ் ஒரு இண்டெக்ஸ். சென்செக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பிஎஸ்சின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னல, பிஎஸ்சி தான் ரொம்ப நாள் முன்னாடி கண்டுபிடிச்சது. அந்த பிஎஸ்சிக்காண்டி ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க, அது வந்து சென்செக்ஸ். அதாவது பிஎஸ்சியில் உள்ள டாப் 30 கம்பெனிஸ், டாப் 30 கம்பெனிஸோட வேல்யூ எடுத்து ஒரு மாதிரியான வெயிட்டட் ஆவரேஜ் போட்டு சென்செக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நிஃப்டினா என்எஸ்சியில் உள்ள டாப் 50 ஸ்டாக்ஸ் எடுத்து ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் சென்செக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் சென்செக்ஸ் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. நிஃப்டி தாங்க இப்போ வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணியிருக்கிற இந்தியன் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஸோ சென்செக்ஸை மறந்துடுங்க. நம்ம எப்போவுமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நிஃப்டியை பற்றி தான் மெயினாக பார்ப்போம். ஸோ இந்த நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், மற்ற கண்ட்ரி இன்வெஸ்டர்ஸ், வேர்ல்டு வைடு US UK அந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம கண்ட்ரியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா 7000 ஸ்டாக் பக்கம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே அவங்க பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ ஓவராலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிஃப்டியை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி ஏறிச்சுன்னா மொத்த ஸ்டாக் மார்க்கெட் 7000 ஸ்டாக்கும் நல்ல ஏறுற மூட்லேயே இருக்குன்னு தான் அர்த்தம். நிஃப்டி இறங்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த 7000 ஸ்டாக்கும் ஒரு பேட் சென்டிமெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நிஃப்டியை வச்சு தான் மற்ற 7000 ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படியே இது இறங்கினது எல்லாம் யாரும் இது இறங்கினது எல்லாம் இறங்கும்னு இல்லை, ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லா ஸ்டாக்ஸும் ரைஸ் ஆகிற மோடில் இருக்கா இல்லை இறங்குற மோடில் இருக்காங்கிறத இந்த நிஃப்டியை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. சரி, கம்பெனிக்காரன் நம்மகிட்ட இருந்து காசு வாங்கிட்டான், ஸோ நம்மளுக்கு என்ன லாபம், ஸோ அவன் ப்ராஃபிட் பண்ணான்னா நம்மளுக்கு ஷேர் கொடுப்பானா, அதனால் நம்மளுக்கு லாபம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நடக்காதுங்க. இப்போ வந்து என் கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் கொடுக்குதுன்னு வைங்க, என்னோடய கம்பெனி ஷேர்ஸுக்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ நிறைய பேர் வாங்குவாங்க அந்த ஷேர்ஸை, நிறைய பேர் வாங்குவாங்க, விற்கிறவங்க வந்து கம்மியாவாங்க. ஸோ அந்த டிமாண்ட் சப்ளை இதனால என்னோடய ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறி இல்லை இறங்கும். ஸோ அந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் ஏறதுனால தான் லாபம் வரும். கம்பெனியோட ப்ராஃபிட்லாம் ஷேரிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில கம்பெனிஸ் வந்து ஓவராக ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய காசு சும்மா வச்சுருந்தோன்னா இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒரு சின்ன அமௌண்ட் பிரித்து கொடுப்பாங்க டிவிடெண்ட்னு. அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆனால் எல்லோரும் டிவிடெண்ட் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணி காசு சும்மா தான் வச்சுருக்கானா, ஆனாலும் நம்மள்கிட்ட கொடுக்க வேணாம்னு நினச்சாலும் நினைக்கலாம். இது ஒரு ரூல்லாம் கிடையாது. நிறைய காசு சும்மா இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவனுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா கொடுப்பான். சரிங்க, இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் என் கம்பெனி மேலே நம்பிக்கை வந்துருச்சு, என் கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும், இப்போ தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா வந்திருக்கு, இன்வெஸ்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு பேன் கார்டும் இருந்தால் போதும், ஓவர் நைட்டில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் இருந்து கூட இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கலாம். 5-10 ரூபாய்க்குலாம் கூட ஷேர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லலை, அதெல்லாம் வாங்கினா வேஸ்ட்டு தான் மோஸ்ட்லி. ஆனால் அந்த ரேஞ்சில் கூட ஷேர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 50, 100 அந்த மாதிரிலேருந்து கூட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முதல்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்க, இந்த வீடியோக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இந்த வீடியோ லாங்காக போயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்படிலாம் என்ன அப்படிங்கிற சில பேசிக்ஸ்லாம் பார்ப்போம்.
உங்களுக்கு நான் ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி இந்த வீடியோ பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.